என் தங்கப்பிள்ளையே, தேய்பிறை சஷ்டியில் இன்று இந்த வராகி கொண்டு வந்திருக்கின்ற இந்த ஒரு புகைப்படத்தை நீ பார்த்து விட்டாலே போதும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகள் இன்றோடு முடிவுக்கு வந்துவிடும். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போகும். என் பிள்ளையே, எப்பொழுதும் மனவேதனையிலும் மனக்குழப்பத்திலும் இருந்து கொண்டிருக்கின்ற உனக்கு சில விஷயங்கள் உன் கண் முன்னால் தெரியும் பொழுது பல நல்ல தெளிவான விஷயங்கள் உனக்கு தோன்றலாம். பல திருப்பங்கள் உனக்கு ஏற்படலாம். எத்தனையோ துன்பத்தில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வரக்கூடிய நன்மைகள் உன்னை சூழ்ந்து நடக்கலாம். அப்படி நடக்கப் போகின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இன்று இந்த வராகி வந்திருக்கின்றேன். நான் காண்பிக்கப் போகின்ற இந்த படத்தை கண்டவுடனேயே என் பிள்ளையினுடைய மனது அப்படியே அமைதி அடைந்து ஆனந்தமடையும். சந்தோஷத்தில் என் பிள்ளைக்கு நிச்சயமாக வார்த்தைகளே வராது. அம்மா இந்த அளவிற்கு சொல்கிறாள் என்றால் நிச்சயமாக அதில் ஏதோ ஒன்று இருக்கிறது என்றுதானே என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். நம்பிக்கையோடு கேள், நம்பிக்கையோடு பார். நிச்சயமாக உனக்கு ஒரு தெளிவினை நான் இன்று கொடுத்து விடுவேன். என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் பிரச்சனைகளாக முடியும் என்று நினைத்த நேரத்தில் எல்லாம் அவையெல்லாம் உனக்கு பிரச்சனைகளாக முடியவில்லை. எல்லாமுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உனக்கு நன்மைகளை கொடுத்தது உண்மை. எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை தெய்வங்களையே வணங்கி கொண்டிருந்ததனால் உன்னுடைய முயற்சிகளுக்கான பலன்கள் எல்லாமுமே உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது என்பதும் உண்மை. அதனால் இன்று இந்த நேரத்தில் உனக்கு தெரிய போகின்ற இந்த விஷயத்தை நினைத்து நிச்சயமாக நீ மிகுதியான மகிழ்ச்சி அடைவாய். நாம் தெய்வத்தை வணங்கியதற்கு நமக்கு என்ன பலன் இருக்கிறது என்று யோசிக்கின்ற உனக்கு என்ன பலன் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்தது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகளுக்கும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த சோதனைகளுக்கும் நிச்சயமாக உனக்கான ஒரு தீர்வு கிடைக்கத்தான் போகின்றது. எல்லா காலகட்டத்திலுமே நீ பட்ட ஒவ்வொரு வேதனையும் உனக்கு இன்றோடு முடிவடையும். சிலரது முகத்தை பார்த்தால் நமக்கு சட்டென்று மனதில் ஒரு அமைதி பிறக்கும். சிலரது முகத்தை பார்த்தால் இவர்களிடத்தில்தான் நமக்கான அத்தனை தீர்வும் இருக்கிறது என்று தோன்றும். சிலரின் முகத்தை பார்க்கும் பொழுது அத்தனை பிரச்சனைகளும் நம்மை விட்டு விலகி சந்தோஷம் நம்மை தேடி வந்து விட்டது என்கின்ற ஒரு முழுமையான உணர்வு தோன்றும். சிலரை பார்க்கும் பொழுது இவர்களிடத்தில்தான் நம் வாழ்க்கையே இருக்கிறது என்று தோன்றும். அப்படி ஒரு முகத்தை தான் இன்று இந்த வராகி உனக்கு காண்பிக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நடத்த வேண்டும் என்று நான் சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. என் நேரமும் கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, என் நேரமும் வேதனைகளும் சோதனைகளையும் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, எப்பொழுது இந்த வாழ்க்கையில் நமக்கு விடிவு பிறக்கும் என்று தெரியாமல் வேதனையில் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, சந்தோஷத்தையே அதிகமாக காணாத என் குழந்தை, முகத்தில் சிரிப்பை எப்பொழுதுமே ஒளித்து வைத்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை, இப்படி நீ இருக்கும் பொழுது உனக்கான மகிழ்ச்சி எங்கே இருக்கிறது என்று நீ தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சி இவரிடத்தில் இருக்கின்றது, இவரின் முகத்தில் இருக்கின்றது என்று உனக்கு உணர்த்தத்தான் உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். இந்த தாயானவள் என்னை காணும் பொழுது முதலில் உன் மனதிற்குள் என்ன தோன்றுகிறது என்று சிந்தித்து பார். உனக்குள் தைரியத்தை அம்மா கொடுக்கின்றேன். உனக்குள் மன வலிமையை நான் கொடுக்கின்றேன். எப்பொழுதும் உனக்கு தெய்வம் இருக்கிறது என்பதனை நான் உணர்த்துகின்றேன். அப்படி இருக்கின்ற நேரத்தில் என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாவற்றையுமே நீ தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையில் நீ எல்லா விஷயங்களையும் செய்திருக்க வேண்டும். ஆனால் அம்மா வந்த பிறகும் கூட, அம்மாவின் முகத்தை பார்த்து விட்ட பிறகும் கூட என் பிள்ளைக்கு எல்லா விஷயங்களும் சட்டென்று புரிந்து விடுவதில்லை.
எல்லா விஷயங்களும் சட்டென்று தெரிந்து விடுவதில்லை. ஏதோ ஒன்று என் பிள்ளையினுடைய வாழ்க்கையை போட்டு ரணமாக அழுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. உனக்கு சோதனைகளை தந்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த சோதனைகளில் இருந்தும் இது போன்ற வேதனைகளிலும் இருந்து நீ வெளிவர என் முகத்தை விட இவரின் முகத்தை சேர்த்து காண்பித்தால் நீ இன்னமும் அதிக சந்தோஷம் அடைவாய் என்றுதான் இன்று இவரின் புகைப்படத்தை உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்றேன். சட்டென்று இவரின் முகத்தை பார்த்து உன் மனதில் என்ன தோன்றுகின்றதோ அதை சொல். அம்மா சொல்வதும் சரிதானா என்று சொல்லிவிடு. இதோ அவரின் புகைப்படம். என் குழந்தையே, கண்டுவிட்டாயா? இப்பொழுது உன்னை அறியாமலேயே அவரின் உதட்டில் இருக்கின்ற புன்னகையை பார்த்து உனக்குள் ஒரு புன்னகை வருகின்றதல்லவா? இதைத்தான் நான் உன்னிடத்தில் கொண்டு வர இவரின் புகைப்படத்தை கொண்டு வந்திருக்கின்றேன். உன் தாயானவள் நான் புன்னகைப்பதை உன்னால் எளிதில் கண்டுவிட முடியாது. முருகனினுடைய அழகால் என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நீ பெற்றுக்கொள்வாய். கந்தன் கருணை என்றால் உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாக இருக்கின்றது. கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற பல நல்ல விஷயங்களினால் நீ இப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தேய்பிறை சஷ்டி நாளில் அவரினுடைய காட்சி உனக்கு கிடைத்திருக்கின்றது. அவரினுடைய அன்பான முகம், அந்த கருணை நிறைந்த பார்வை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இன்று இவரை கண்டவுடன் சட்டென்று உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியே ஓடிவிட்டது. நான் சொல்வது உண்மைதானே? இப்பொழுது உன் மனதிற்குள் தேவையில்லாத எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லை. நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கும். நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் அனைத்தும் வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை இப்பொழுது என் பிள்ளைக்குள் வந்திருக்கின்றது. அதற்கு காரணம் என் பிள்ளை கண்ட இந்த முருகனின் உருவம். கந்தனின் அழகு உன்னை அந்த அளவிற்கு மெய் சிலிர்க்க வைக்கின்றது. கருணை கடலான முருகப்பெருமானை வணங்கி என் பிள்ளை வாழ்க்கையின் அத்தனையையும் நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நீ எத்தனை காலம் தவமிருந்து அவரிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை நான் நன்கு அறிவேன். இவரினுடைய அன்பை பெற்றுவிட்ட உனக்கு வாழ்க்கையில் என்றென்றுமே மகிழ்ச்சிதான். என் பிள்ளையே, அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகிறார் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இப்படி ஒரு பதிவு உன் கண்களில் பட்டிருக்கின்றது. உனக்கு சந்தேகம் இருந்தால் கடைசியில் இந்த பதிவினை மொத்தம் எத்தனை பேர் பார்த்திருக்கிறார்கள் என்று கவனித்து பார். அத்தனை அதிகமான பேரால் இதை காண முடியாது. யாருக்கெல்லாம் முருகப்பெருமானினுடைய அருள் கிடைத்திருக்கின்றதோ, தேய்பிறை சஷ்டியில் யாரெல்லாம் அவரின் வாக்கினை கேட்க வேண்டும் என்று அவர் நினைத்தாரோ, அவரினுடைய இந்த கனிவான முகத்தை யாரெல்லாம் பார்த்து தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர் துடித்தாரோ, அவர்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும். அவர்களால் மட்டும்தான் இதை கேட்க முடியும். என் மீது நம்பிக்கை வைத்து என் பிள்ளை இந்த புகைப்படத்தை கண்டாயல்லவா, அதற்கான நல்ல பலன்கள் உனக்கு கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். எந்த நேரத்திலும் தன் வாழ்க்கையின் மீது மிகுந்த வேதனையில் நிற்கின்ற என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் இனியாவது நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து கொண்டிரு. எந்த நேரத்திலும் உனக்கான சூழ்நிலைகளை நான் சரியாக உருவாக்கி கொடுத்து விடுவேன். முருகப்பெருமானினுடைய அருளோடும் இந்த வராகி என்னுடைய அருளோடும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ கண்குளிர காணத்தானே போகின்றாய். உனக்கு இனி வரப்போகின்ற அத்தனை சூழ்நிலைகளும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக வாழ வைக்கும். என் பிள்ளை, நீ வாழ்வாங்கு வாழத்தான் போகின்றாய். எதிர் வந்த பிரச்சனைகளை எல்லாம் எண்ணி வருந்தாதே.
இதுதான் முடிவு என்று நினைத்து விடாதே. இனி உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை மனநிறைவான விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கும். எப்படி எல்லாமோ வாழ வேண்டும் என்று நினைத்த இந்த வாழ்க்கை உனக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டதே என்று எண்ணி வருந்தாமல், இனி வரக்கூடிய அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தும், உனக்கான நன்மைகளை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ பழகு. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.